தமிழக அரசியலில் நேற்று நடந்த தேர்தலில் புதிய அதிர்வலை உருவாக்கியுள்ளது. கொத்து கொத்தாக இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். எகிரி வரும் வாக்கு சதவீதம் பல கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. விஜயின் வருகையால் இளைஞர்களின் வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை விட்டு சென்றுவிடும் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னார்வமாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்திருப்பது பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாம் தமிழர். எதுக்காக? அவங்க ஐடியாலஜி, தமிழ் தேசியம், இயற்கையை பாதுகாக்கிற வகையில அவங்க மட்டும்தான் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. ஓட்டியா இருக்கு. ஓட்டு எப்பயுமே நாம் தமிழர். உங்க ஓட்டியா இருக்கு. உங்க ஓட்டியா இருக்கு. ஓட்டியா இருக்கு. உங்க ஓட்டியா இருக்கு. என்டிகே நாம் தமிழர் விவசாயி கட்சி. நாம் தமிழர். அகில உன் ஓட்டு நாம் தமிழர். நம்ம ஓட்டியா இருக்கு. அண்ட் ஃபைனலி என்னோட ஓட்டும் நாம் தமிழர் தான். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நடந்து முடிந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்று மக்கள் மத்தியில் தனது ஆதரவை நிரூபித்துள்ளது. முன்பு பாரம்பரிய கட்சிகளுக்கு வாக்களித்து வந்த பல இளைஞர்கள் இந்த முறை மாற்றத்தை நோக்கி நகர்ந்துள்ளனர். அதற்கான வெளிப்பாடாக நாம் தமிழர் கட்சிக்கு கொத்து கொத்தாக வாக்குகள் பதிவாக்கின. சமூக வலைதளங்களிலிருந்து தெருமுனை பிரச்சாரம் வரை இளைஞர்கள் தாங்களாகவே களமிறங்கி பணியாற்றியது குறிப்பிடத்தக்க விஷயமாக மாறியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்த கவலையாக பார்க்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு, கல்வி, விவசாயம், ஊழலில்லாத ஆட்சி, தமிழர் உரிமைகள் போன்ற பல விஷயங்களில் தெளிவான நிலைப்பாட்டை அவர்கள் எதிர்பார்த்தனர். அந்த எதிர்பார்ப்புக்கு நாம் தமிழர் கட்சி பதிலளித்ததாக நம்பிய மக்கள் தங்கள் ஆதரவை வாக்குகள் மூலம் வெளிப்படுத்தினர். மேலும் தற்போதைய தலைமுறையினர் சாதி மத அரசியலை விட வளர்ச்சி அரசியலை விரும்புகிறார்கள். அதனால்தான் புதிய தலைமுறை வாக்காளர்கள் வேறுபட்ட முடிவுகளை எடுக்க தொடங்கியுள்ளனர். ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் உயர்ந்து வருவது இதற்கே சாட்சி. முன்பு குறைந்த அளவில் இருந்த வாக்குகள் தற்போது பல லட்சம் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இது எதிர்காலத்தில் பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. இளைஞர்கள் ஒருமித்த முடிவெடுத்தால் அரசியலையே மாற்ற முடியும். அந்த சக்தி இன்று நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நகர்ந்துள்ளது என்றே பலர் கருதுகின்றனர்.